கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பர்களே, இன்றைய நாளிலும் இந்த வலையொலியின் மூலமாக டேவிட் ஜீசஸ் தினசரி தொகுப்பில் இணைந்திருக்கின்ற உங்களை மாரநாதா ரிவைவல் சர்ச் கத்தார் சார்பாக அன்புடன் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை பழைய ஏற்பாடு பெத்துவேலின் குமாரனாகிய யோவேல் தீர்க்கரின் புத்தகம் 1வது அதிகாரம் அதன் 14வது வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருக்கின்ற தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பிற்கு இணையானவர்களே, வாசிக்க கேட்ட வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தினை கவனித்தீர்களா? தேவாதி தேவனை, அந்த பரலோக ராஜாதி ராஜனை நாம் நோக்கி கூப்பிடுவதாவது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்பதாக. அப்படி நோக்கி கூப்பிடும்போது தேவாதி தேவனுடைய இரக்கம் பெற்று நாம் வேண்டிக் கொள்கின்ற காரியங்களை அவர் நிறைவேற்றுவார். அவரிடம் கிருபை எப்போதுமே போதுமானதாக இருக்கின்றது. உங்கள் நண்பர்களிடத்திலோ அல்லது அக்கம் பக்கத்தினரிடத்திலோ நாம் கூடி வருகின்ற ஆலயத்திலே ஒன்று கூடி ஜெபம் செய்வதற்கு ஏற்ற விதமாக ஒரு நாளினை நியமனம் செய்ய தீர்மானம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இன்று பகிரப்படுகின்ற தேவ வார்த்தை உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக இருந்து விடாமல் செய்ய வேண்டிய செயல்பாடாக அமைவதாக. தேவனுடைய சித்தம் அந்த நோக்கங்களிலே இருக்குமெனில் அவரே காரியங்களை நிவர்த்தி செய்வார். நாம் உபவாசம் செய்யும்போது வேதாகமத்தின்படி நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமேன். ஆகவே சொல்லப்பட்ட வசனத்தின் மூலமாக பரிசுத்த உபவாச நாளினை நியமிப்போம். பரிசுத்தமாக மணவாளனை சந்திக்க, அவரோடு பேச நாம் மணவாட்டியாக காணப்படுவோம். எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமேன். கண்களை ஒரு விசை மூடலாமா? அன்பின் நல்ல தேவனே, இம்மட்டுமாக எங்களை கூட்டி சேர்த்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படுவீராக. உமக்கே துதி, கனம், மகிமை, மாட்சிமை உண்டாவதாக. தேவரீருடைய மாசில்லாத கரம், அரவணைப்பு கூடவே இருப்பதாக. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். உமக்கே நன்றி. எங்களை வழிநடத்தும். மீட்பர் பாதம் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். தேவன் உங்களை வழி நடத்தட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.